ஹாப்பி 2023 த புக் ஷோடைய இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ. சம்வேர் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் தான் நமக்கு இருக்கும். அந்த நெகட்டிவான விஷயம் தான் அது. ஆனால் அதிலே தங்கி இருக்கிறது தான் பயங்கர நெகட்டிவான விஷயமே தவிர அதில் இருந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஜென்ரலாக ஒரு பிரேக்கப் அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை வந்து ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லும்போதோ அதை பார்த்தோ இல்லை அதை கேட்டோ நமக்கு ஒரு நெகட்டிவான ஃபீலிங் தான் வரும். ஒன்னே சாரி ஃபார் திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா அது அமையலாம். அண்ட் எல்லாமே நம்ம சொல்லும்போது நெகட்டிவ் வேர்டாக இருந்தாலுமே டெத் கூட இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் திங். இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் நம்ம லைஃப்பை பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 2022 இவ்வளோ வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இல்லை இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அதனால வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தாலோ, இல்லை நமக்கு சின்ன வயசுல சொல்லப்பட்டிருப்பாங்கல்ல, அதாவது யாரை பற்றியுமே நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது, அதுவும் நம்மளுடைய ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஏன்னா யாரையா பற்றி தப்பாக நினைக்கிறோன்னா நிஜமாவே அவங்க தப்பானவங்க தானா, இல்லை நம்ம அவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறதுனால நம்ம தான் இங்கே தப்பானவங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுலேருந்து எப்படி மூவ் ஆன் பண்ணுறது? ஓப்பனிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தங்க தான் டாக்ஸிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் அதில் டாக்ஸிக்காக இருக்கலாம், இல்லை 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எதை சால்வ் பண்ண முடியாதோ அண்ட் ஒருவேளை நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் தி அதர் பர்சன் இஸ் டாக்ஸிக்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்போ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதில் முதல் விஷயம், உங்களுடைய பார்ட்னர் வந்து பயங்கர மேனிப்புலேட்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அதாவது உங்களுக்கு உங்களுடைய கெரியர் பற்றியோ இல்லை வந்து சுற்றி இருக்கிற நபர்கள் பற்றியோ இல்லை ஜென்ரல் லைஃப்பை பற்றியோ ஒரு ஐடியாலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஐடியாவை வேறு விதமாக நீங்கள் யோசித்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை நம்ம மேலே புகுத்துறது அண்ட் அந்த மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்கும்னா அது நடக்க வைக்கிறது. ஜென்ரலாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை கூட பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு பாயிண்டில் மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரலாக நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நல்ல பொண்ணுன்னா இப்படிலாம் இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா ஒரு டாக்ஸிக்கான ஒரு மேனாக இருந்தால் கூட இது அவருக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுற பெண்களுக்கு இது நிஜமாவே யாருக்கு யூஸ்ஃபுல்லாக, அந்த பெண்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. ஏன்னா வந்து புலனாலும் புருஷன் கல்லனாலும் கணவன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுனா கூட நம்ம ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னா எப்படி அது வந்து கரெக்டாக இருக்கும்? ஸோ இப்போ இது யாருக்கு கரெக்டாக இருக்குது? ஒன்று சொசைட்டிக்கு கரெக்டாக இருக்குது, ஒரு 100 கல்யாணம் 100 டிவோர்ஸ் நடக்காது. இன்னொன்று அதில் இருக்கிற அந்த இன்னொரு பார்ட்னருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேறு யாருமே அவர் சொல்கிறது கேட்டு போக மாட்டாங்க. அது பெண்ணாக கூட இருக்கலாம், இவர் யாருமே அவங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்க. ஆனால் சம்வேர் வீட்டில் இருக்கவங்க ஜஸ்ட் பிகாஸ் சொசைட்டியில் டிவோர்ஸுங்கிறதோ இல்லை பிரிதல் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறது சொன்னதுனால அதில் மெனிப்புலேட் ஆகி பீயிங் அ குட் ஸ்பவுஸ் அப்படிங்கிறதுனா புட் அப் வித் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு தாட்குள்ளே போகிறது. இந்த மாதிரியான மேனிப்புலேஷன் ஒரு சொசைட்டியும் பண்ணும், ஒரு பர்டிகுலர் நபரும் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கூட இருக்கிற நபர் உங்களை அதிகமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ அது ஒன் ஆஃப் த ரெட் ஃப்ளாக்ஸ். அடுத்ததாக கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். நம்ம என்ன யோசிப்போம், நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம், அவங்க கால் பண்ணாங்கன்னா நம்ம எப்போவுமே எடுக்கிறோம், அவங்க மெசேஜ் பண்ண நம்ம எப்பவுமே ரிப்ளை பண்ணுறோம். ஆனால் தி அதர் பர்சன் ஒரு பீரியடுக்கு மெசேஜ் பண்ணல இல்லை ஒரு கால் பண்ணலன்னா இட்ஸ் ஃபைன், ப்ராப்ளம் அவங்க பிஸியாக இருக்கலாம். ஆனால் அவங்க எப்போவுமே நம்ம கேட்குறதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்மளும் ஒரு காரணம் பிலீவ் பண்ணிருப்போம். இல்லை ஏன் அவங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்க போகிறாங்க, ஒரு வேளை அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க போல இருக்குது, நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக நைன்னு அவங்களுக்கு கால் பண்ணுறோம் போல இருக்குது, நம்ம தான் அவங்களுக்கு அதிகமாக நைன்னு மெசேஜ் பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்னு நமக்கே ஒரு செகண்ட் தாட்ஸ் உண்டாகிற அளவுக்கு அவங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று, அவங்க ஆக்சுவலி என்ன தான் பண்ணுறாங்க, அவங்க என்ன தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் நமக்கு வரவே வராது. அது வருதா இல்லையாங்கிறது நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம மேனிப்புலேட் ஆகியிருக்கலாம். ஸோ இஃப் இன் அ ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஏன்னா நமக்கு என்ன தோணும், இது நீ கம்யூனிகேட் பண்ணியிருந்தா நான் அது பண்ணியிருந்திருப்பேனே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது பண்ணால் உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் நான் அதை பண்ணாமல் இருந்திருப்பேனே, அதுக்கு நான் அதை பண்ணதுக்கப்புறம் அது ஏன் பண்ண, நீ இப்படி பண்ணது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை டீக்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒருவேளை அதை பண்ணாமல் இருந்திருப்பேன், இல்லை அதை நான் ஏன் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரிய வச்சுருந்துருப்பேன். ஸோ ரேதர் தென் பிளேமிங் தி அதர் பர்சன், இஃப் யுவர் பார்ட்னர் லைக் உங்களை பிளேம் பண்ணாமல் அந்த பார்ட்னர் ஒருவேளை எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த இஷ்யூஸை சால்வ் பண்ணியிருக்க முடியும். அந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாலும், இல்லை ஏன் அவங்க கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு டவுட்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கனாலுமே இட் இஸ் another ரெட் ஃப்ளாக்.
அடுத்தது நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உலகமா இருப்பாங்க. ஏன்னா, எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே 2 பேரும் ஈக்குவலா லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா தெரியாது. அதுவும் எல்லா பீரியட்லயும் 2 பேரும் ஒரே அளவுக்கு தான் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னும் தெரியாது. ஆனா, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து ரொம்ப நல்லாவே நிஜமாவே இந்த பெர்சன் நமக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா பிடிச்சிருந்ததுன்னா, நமக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னு சொல்லும்போது, ஏன் அத பண்ண மாட்டேங்கிறாங்க? நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது, ஏன் ஒரு கால் பண்ணி ஒரு ஆறுதலா பேச மாட்டேங்கிறாங்க? இல்ல எனக்கு ஒரு தேவை நான் வந்து கம்யூனிகேட் பண்ணாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் குடுக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு ஒரு பாட்டு பிடிக்குமா, பிடிக்காதான்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு இந்த இடத்துல போய் சாப்பிடுறதுக்கு பிடிக்குமா, பிடிக்காதான்னு ஏன் யோசிக்க மாட்டேங்க? இட்ஸ் ஆல் அபௌட் தெம். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் யாரு? எனக்குன்னு என்ன ரோலு? நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல முக்கியம் தானா, இல்லையா? அப்படிங்கிற ஒரு டவுட்டோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா, தட் இஸ் another ரெட் ஃபிளாக். ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இன்டிமசிக்காக பீயிங் யூஸ்ட். இது மேஜர்லி வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்டிமசிக்காக. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஆனா, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபிசிக்கல் நீட்ஸ் தாண்டி நெறைய விஷயங்கள் இட் ஹேஸ் டு வொர்க் அவுட். ஸோ சம்வேர் அந்த பெர்சன் வந்து ஃபிசிக்கலி பயங்கரமா இன்டிமேட்டா இருக்காங்க. அண்ட் தி செக்ஸ் இஸ் கிரேட். அந்த ஒரு என்ன சொல்றது? பிசிக்கலி வென் யூ ஹேவ் தட் பேஷன் எவ்ரிதிங் இட் ஃபீல்ஸ் சோ குட். எஸ்பெஷலி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பேஷன் ஃபீல் பண்றோம் அப்படின்னா, வாவ்! இந்த பெர்சன் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டே நம்ம நம்ப வச்சுரும். ஆனா, பிசிக்கல் இன்டிமசி மட்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ப லாங் ரன்ல கொண்டு போக முடியாது. இப்ப நீங்க இந்த பிசிக்கல் இன்டிமசி சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னா, தேர் இஸ் நோ ரெசிப்ரோகேஷன். இல்ல ஒரு சண்டை நடக்குது, ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, அது பிசிக்கல் இன்டிமசில போய் முடியுது. லைக் ஒரு ஊடலுக்கு பின்னாடி கூடல் அது இருக்கு. பட் எதுக்காக சண்டை போட்டோமோ, அந்த இஷ்யூவ அட்ரஸ் பண்ணாங்களா? அது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஒரு பிசிக்கல் இன்டிமசிய தாண்டி பிசிக்கல் இன்டிமசி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ் தானே! ஸோ அத தாண்டி நீங்க ஒரு சில வெர்பலி எனக்கு ஒரு நீட் இருக்கு, இல்ல வெர்பலி ஒரு டிஸ்அக்ரீமெண்ட் இருக்கு அப்டின்னா, அதுக்கு என்ன ஒரு அக்ரீமென்ட்க்கு வந்திருக்கோம்? அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷனுக்கு வரோம்? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் கிரேட் செக்ஸ் அலோன் வில் நாட் பி சஃபிஷியன்ட் ஃபார் அ ரிலேஷன்ஷிப். பிசிக்கல் இன்டிமசிலயுமே தேர் இஸ் another திங். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து நாட் ரெடி ஃபார் செக்ஸ் ஆல் த டைம். ஆனா வந்து எனக்கு அந்த கிஸ்ஸஸோ, இல்ல இந்த கடல்ஸோ, அந்த வார்ம்த்தோ, ஒரு ஹக்கோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு வந்து அந்த இஃப் தேர் நாட் இன்வெஸ்டட் எமோஷனலி இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, அந்த பெர்சன் செக்ஸுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் ஒரு கிஸ்ஸுக்கோ, இல்ல வந்து ஒரு குட்டி ஹக்குக்கோ, அது அந்த கடலுக்கோ, வேற இந்த வார்ம்த்த எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த பிசிக்கல் க்ளோஸ்னஸ் இருக்குல்ல, நாட் என்டையர்லி த செக்ஸ் பார்ட். பட் ஆனா வந்து ஒரு 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 பயத்துல இருக்கோம் அப்படின்னா, நம்ம கைய பிடிக்கிறதோ, இல்ல வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹக் பண்ணி இது ஓகே ஆயிடும் அப்படின்னு சொல்றதோ, அந்த மாதிரியான பிசிக்கல் ஜெஸ்டர்ஸ். ஏன்னா நெறைய பேருக்கு வெர்பலி நெறைய விஷயத்த கம்யூனிகேட் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாரி நேரத்துல அவங்க பிசிக்கலி எக்ஸிபிட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ செக்ஸ் தவிர தேர் இஸ் சோ மெனி ஆப்ஷன்ஸ் வேர் தி அதர் பெர்சன் கேன் ஆக்சுவலி கம்யூனிகேட். ஒரு ஒரு நார்மலா நம்ம கைய பிடிக்கிறதுலேருந்தே ஒரு அஷ்யூரன்ஸ் நமக்கு கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர் எதுவுமே இல்ல. ஐதர் இட் இஸ் செக்ஸ் ஆர் இட் இஸ் நத்திங். மத்த நேரத்துல கம்ப்ளீட்லி இன் அ டிஃபரண்ட் மூட் அப்படின்னா, தட்ஸ் ஆல்சோ அ ரெட் ஃபிளாக். இன்னொன்னு இந்த கோஸ்டிங் அப்படிங்கிற விஷயம், இந்த வேர்ட் எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. அப்ப நடந்தபோது கூட தெரியாது. பட் இப்போ வந்து நல்லா புரியுது. கோஸ்டிங் இஸ் வேர் சம்ஒன் வந்து நம்மகிட்ட மெசேஜ் அனுப்புவாங்க, இல்ல பேசுவாங்க. நல்லா பேசியிருப்பாங்க. திடீர்னு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது. எங்க போனாங்கன்னு தெரியாது. நம்ம கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் திடீர்னு வென் தே கம் பேக் அண்ட் டாக் டூ அஸ், இவ்வளோ நாளா அவங்க கோஸ்ட் பண்ண மாதிரி ஃபீலே இல்லாத மாதிரி வந்து பேசுவாங்க. "நீ எங்க போன? என்ன பண்ணன்னா?" அது ஒரு 1 வேர்ட்ல ஒரு 2 வேர்ட்ஸ்ல முடிச்சிருவாங்க. ஒரு 2 சென்டென்ஸ்ல முடிஞ்சிரும் அது. அவங்களோட வேர் அபவுட்ஸ் என்ன? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் நம்ம கால வந்து அட்டெண்ட் பண்ணல? இல்ல ஏன் நம்ம மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறது நம்ம அவ்ளோ யோசிச்சிருப்போம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க அத பத்தி கண்டுக்கிட்ட மாரியே இருக்காது. நிஜமாவே அவங்க கண்டுக்கிறாங்களா? நிஜமாவே அவங்க அவ்ளோ பிஸியா? இல்ல அவ்ளோ பிஸி இருந்தாலும் ஒரு ஒரு செகண்ட் மெசேஜ் எடுத்து, "ஏய் இங்க பாரு நான் உனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஐ அம் பிஸி வித் தீஸ் திங்ஸ்" அப்படின்னு சொல்றதுக்கு என்ன? நம்ம கால்ல ஏன் வந்து டாட்ஜ் பண்ணணும்? Instagramல ஆக்டிவா இருக்காங்க. அங்க ஆக்டிவா இருக்காங்க. பட் சம்வேர் ஏன் நம்மகிட்ட வந்து ரெஸ்பாண்ட் பண்ண இது ஒரு எக்ஸ் ஆர் ஒய் பண்ணும்போது கூட, ஃபைன் அவங்க Instagramல இருக்கலாம், ஆன்லைன்ல இருக்கலாம். நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு பார்ட்னருங்கும்போது ஏன் என்ன வந்து கோஸ்ட் பண்றாங்க? அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்ல. அண்ட் அத அட்ரஸ் பண்ணாமலே அவங்க மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்றாங்க அப்படின்னா, எகைன் தட் இஸ் ஆல்சோ a ரெட் ஃபிளாக். ஏன்னா, நீ என்ன பண்ணிட்டுருந்த? அந்த பீரியட்ல நீ யாரா இருந்த? உனக்கு என்ன பிடிக்கும்? நீ கடத்தல் எதா பண்ணிட்டுருக்கியா? கொலை கிலை பண்ணிட்டு வரியா? இல்ல வேற யாராவது உனக்கு பிடிச்சிருக்கா? இது எதுவுமே தெரியாம நம்ம வந்து ஒரு மாரி டவுட்ஃபுல்லா, என்னன்னே புரியாம ஒரு ஒரு கெஸ்ஸிங்லயே இருக்கோம்ல. தட் இஸ் ஆல்சோ a ரெட் ஃபிளாக். ஸோ எனிபடி ஆன் எர்த் அவங்க எவ்ளோ பிஸியான பெர்சனாவே இருந்தாலுமே, நம்ம இங்க பார்க்குறோம். மெஸ்ஸி வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சோனே, அந்த வந்து கப்ப கிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப பார்க்க அந்த ஒய்ஃபும் அவரும் சேர்ந்து இருக்க ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே அவ்ளோ சூப்பரா அவர் அவ்ளோ மணி நேரம் ட்ரெய்னிங் பண்ணுவாராம். அப்படியா இப்படியா இவ்ளோ மேட்ச் இருக்கு. அவ்ளோ பிஸியா இருக்கவங்களுக்கே இஃப் தே ஆர் ஃபைண்டிங் தேர் டைம்,
with their partner. I'm sure anybody can find that time. And if that person is not finding that time, that means they don't want to. அவ்வளோ as simple as that. ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. Somebody is ghosting you, please get rid of them. அது எல்லாத்தையுமே தாண்டி பீயிங் அ சீக்ரெட். அவங்க லைஃப்பில் நம்ம யாருங்கிறது ரிலேஷன்ஷிப்லேயும் புரிஞ்சுக்க முடியல. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இவங்களை பற்றி பேசக்கூடாது. அவங்கக்கிட்ட இப்போ சொல்ல வேணாம், இவங்ககிட்ட அப்படி சொல்ல வேணாம், யார்கிட்டையுமே சொல்ல வேணாம். இவங்களும் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அப்போது நீ நான் ரிலேஷன்ஷிப்லங்கிறது, ஏன்னா ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா, அது ஒரு ஹையில் அந்த ஒரு ஹாப்பினஸில் வி வாண்ட் டு டெல் பீப்புள் இல்லை இந்த மாதிரி காட் அன் அமேசிங் பார்ட்னர், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நாங்கள் இங்கே போகிறோம், இது பண்ணுறோம், எல்லா அப்டேட்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சம்வேர் வென் யூ லைக் ரியலி ஃபீல் ஹாப்பி அண்ட் அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது, இஃப் அந்த பர்சன் வந்து கில் ஜாயா இது நீ பண்ணாத, ஏன்னா அது ஓ நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ ஒரு ரெட் ஃப்ளாக். ஏன் அவ்வளோ சீக்ரெட்டாக இருக்கணும்? அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சீக்ரெட்டாக இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேணாம், கான்சிக்வன்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நிறைய நேரங்கள் இது எப்படின்னா சொல்லிடாத, ஏன்னா நாளைக்கு நம்ம பிரேக்கப் ஆகிட்டோம்னா அப்படிங்கிற ஒரு டேர்மே வரும். ஏன் நாளைக்கு பிரேக்கப் பற்றி யோசிக்கிற? ஸோ ஆர் யூ நாட் லுக்கிங் ஃபார் அ பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப்? இல்லைனா ஆர் யூ நாட் ஈவன் லுக்கிங் ஃபார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிலேஷன்ஷிப்? இது போகுங்கிற ஒரு நம்பிக்கை கூட இல்லைன்னா வை த ஹெல் ஆர் யூ டேட்டிங் மீ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரணும்ல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் தி அதர் பர்சன் இஸ் நாட் ஷுர் அபவுட் யூ, அப்போ தான் வந்து தே வில் வாண்ட் டு கீப் யூ ஆஸ் அ சீக்ரெட். இல்லை கண்டிப்பாகவே ஷுவர்னு இல்லை, 100% ஷுவராக இருக்காங்க நீங்கள் வேணாம் அப்படின்னாலுமே ஃபார் ஸோ மெனி அதர் ரீசன்ஸ் அவங்க உங்களோட இருக்காமே தவிர லைஃப் லாங்காக நீங்கள் எதிர்பார்க்குற ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க ரெடி இல்லைன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல்சோ ரெட் ஃப்ளாக். இந்த ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் தாண்டி இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு பிலீவ் இன் சம்படி, இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட சாய்ஸ் தான். பட் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப காமனாக நிறைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாமே சயின்ஸ். இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி எக்ஸ்டென்ட்டில் எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே இருக்கும். ஒரு 2 நாள் ஃபோன் எடுக்காமல் இருப்பாங்க. தட் வில் ஆல் ஹேப்பன். இல்லை ஒரு சில ஏதாவது ஒரு பெரிய ரீசனுக்காக ஒரு இவங்க கிட்டே சொல்ல வேணாம், அவங்க கிட்டே சொல்ல வேணாம் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி மெஜாரிட்டியாக சீக்ரெட்டாக இருக்கிறது, இந்த எக்ஸ்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இல்லை நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் பீயிங் த டாக்ஸிக் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப். 2 பேரும் ஈக்குவலாக பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஸ்கொயர். ஸோ அதனால் இட்ஸ் ஹை டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று இதை நம்ம செட்டில் பண்ண பார்க்கணும், இல்லை இதுலேருந்து வெளில வர பார்க்கணும். வெளியில் வந்து எப்படி மூவ் ஆன் ஆகுறது அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இதில் வெளியில் வரதுங்கிறது இட்ஸ் ஸ்டெப் 1. அண்ட் ஐ டோன்ட் திங்க் நம்ம எவ்வளோ வருஷம் பிறந்ததுலேருந்து வளர்ந்துட்டோம், ஒரு 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ இல்லை இத்தனை மாதங்களோ நம்ம ஒருத்தவங்களோட இருந்தோம் அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் ஸோ கிரேட், இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி பீயிங் வித் எனிபடி, எஸ்பெஷலி த டாக்ஸிக் பார்ட்னர் இஸ் நாட் கோயிங் டு பி ஹாப்பி ரிலேஷன்ஷிப். அண்ட் இது கல்யாணமாகவே ஆனாலும் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி அன்ஹாப்பி ஃபேமிலி. அண்ட் அந்த ஃபேமிலியில் ஒரு குழந்தை வந்ததுன்னா அன்ஹாப்பி பேரண்ட்ஸோட அந்த குழந்தை வளர்ப்போகுது. அண்ட் தட் சைல்டு இஸ் ஆல்சோ கோன் பிகம் அ டாக்ஸிக் சைல்டு. எகெயின் இது அப்படியே ஒரு விஷஸ் சர்க்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2023 நீங்கள் வந்து என்ட்ரு ஆகும்போது மேக் ஷுர் உங்கள் பார்ட்னரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இந்த மாதிரி டாக்ஸிக் ட்ரைட்ஸோடு இருக்காங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுங்கள். பை ஹாப்பினஸ் ஃப்ரம் அ புக் ஷெல்ஃப் அப்படிங்கிற இந்த புக்லேருந்து ஒரே ஒரு சாப்டர் தான் நான் இவ்வளோ நேரம் பேசினேன். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த புக் ரிவ்யூ வந்துடும், அதாவது இந்த மாதமே வந்துடும். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சு ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சீக்கிரமாகவே இது தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த புக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இதை வாங்கி படிக்கணும்னா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. thebookshop.inல இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக பட்ட நிறைய புக் ரிவ்யூஸ் அவைலபிளாக இருக்குது. ஜான்ர வைஸாக நீங்கள் அதையும் வந்து படிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஜான்ரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க வேணாம், ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. வேறு எதுவுமே இல்லையா? Bye to toxic relationships.